வெல்கம் டு அறம் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம டெய்லி நியூஸ் நேவிகேட்டர் ஜூலை 3 இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்ன அப்படிங்கிற லிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு விக்ரம்-1 அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைவேட் செக்டாரோட ஃபர்ஸ்ட் ஆர்பிட் ரீச் பண்ண லான்ச் வெஹிக்கிள் பற்றி நியூஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 2026 இயர் கொஸ்டின் பேப்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் செக்டரோட லான்ச் வெஹிக்கிள்ஸ் பத்தி இந்த வருஷமே கேட்டிருந்தாங்க. ஸோ இட் இஸ் பிகமிங் வெரி இம்பார்ட்டன்ட் ரெலவென்ட் டாபிக் ஃபார் அப்கமிங் ப்ரிலிம்ஸ். நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் இன் ட்ரக் ரூல். ஸோ ட்ரக் ரூல்ஸ் அப்படிங்கும் போது ஒரு ட்ரக்கை அப்ரூவ் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்டா இல்லை ஸ்டேட் கவர்மெண்டா, இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ ட்ரக் ரூலை பொறுத்த வரைக்கும் ட்ரக் ரூல் 1945 பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரக் அப்ரூவல் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ரீசெண்ட் டேஸ் நடக்கக்கூடிய அட்வான்ஸ் மெடிசன்ஸை நம்ம ட்ரக் ரூலுக்குள்ள கொண்டு வரதுக்காக நடந்த ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் பத்தி தான் இந்த பர்டிகுலர் நியூஸ்ல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஆங்காலஜி. ஸோ ஆக்சுவலி இட் இஸ் டாக்கிங் அபவுட் மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது உங்களுக்கு 2025 இயர் கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மிஷன்ஸ்ல மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் நியூஸ் ஆர்டிகல் நம்ம வந்து ஸ்பேஸ் மெடிசன்ஸ் எப்படி டெவலப் பண்ணுவோம் அப்படிங்கிறத பத்தி தான் டீல் பண்ண போகுது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல GS3ல நமக்கு மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் ரெண்டுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கா இது இருக்கும். Let us deal with this. Next, INS Trikanth. We all know what is the crisis going in this Persian Gulf region, especially Iran, US issues. அதுல நிறைய மேப் பாயிண்ட்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ரீசெண்ட் நடந்த ஒரு சி பைரைட்ஸ், அந்த சி பைரைட்ஸ்ல இருந்து எப்படி நம்மளோட இந்தியன் ஷிப்பை காப்பாத்தி கூட்டு வரதுக்கு நம்ம INS Trikanth அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரிகேட்டை யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற நியூஸ் இதை நம்ம டீல் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரீன்ஃபீல்ட் அலுமினியம் ப்ராஜெக்ட். ஸோ கிரீன்ஃபீல்ட் அலுமினியம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் அப்படிங்கிறத நம்ம இம்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராகவும் இருக்காங்க. இதுல புதுசா ஒரு என்டிட்டி உள்ள வராங்க. ஒடிசால லார்ஜஸ்ட் அலுமினியம் ரிசர்வ்ஸை டெவலப் பண்ணவும் போறாங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த நியூஸ் ஆர்டிகல் நம்ம டீல் பண்ண போறோம். இது எஸ்பெஷலி நமக்கு ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய GS1 டாபிக்ஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அகெயின் ஃபார் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் போத். அதுக்கப்புறம் இந்தியா ஜப்பான் ஜாயிண்ட் எக்கனாமிக் ஃபோரம், இது 16th ஆனுவல் சமிட்டா நடக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் சமிட் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் ரிலேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிளஸ் இதுல இந்தியா நிறைய ஸ்ட்ராட்டஜிக் ஆஸ் வெல் ஆஸ் டெவலப்மெண்ட் பேஸ்ட் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் MOUs சைன் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம IR பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்மரைன் கேபிள் ப்ராஜெக்ட். இந்த சப்மரைன் கேபிள் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரீசெண்டா இருக்கக்கூடிய 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இட் இஸ் த கேபிள் விச் இஸ் கோயிங் டு பி லைட் இன் இந்தியன் ஓஷன் ரீஜன். இது நம்ம இந்தியாவை எந்தெந்த கண்ட்ரியோட கனெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம இதை டீட்டெயிலாக பார்ப்போம். கம்ப்ளீட்லி இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல் மைனிங் இன் கேண்டே பிளாக். ஸோ இந்த கேண்டே பிளாக் அப்படிங்கிறது ஆக்சுவலா எங்க இருக்கு, இங்க கோல் மைனிங் பண்றதுனால நமக்கு எவ்வளவு கோல் கிடைக்க போகுது, ஆனா கூடவே சேர்ந்து எக்காலஜிக்கல் கிரைசிஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் டீல் பண்ணலாம். அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். ஸோ ஆல்ரெடி கிளவுட் கம்ப்யூட்டிங் உங்களுக்கு 2020 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அப்போ விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த VPN அண்ட் இந்த VPNல என்னென்ன ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்கன்னு ஒரு நியூஸ் ஆர்டிகல் இருந்தது. அதை நம்ம ரெகுலேட்டரி பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்க்க போறோம். கூடவே VPN என்ன அப்படிங்கிறது லைட்டா என்ன பண்ணிக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வால் ப்ராஜெக்ட். இது பார்டர் மேனேஜ்மெண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டியில ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா. அப்ப இந்த ஸ்மார்ட் வால் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எந்த 2 கண்ட்ரிக்கு நடுவில் ஃபார்ம் ஆகுது, இதே மாதிரி ஒரு ஸ்மார்ட் வால் அப்படிங்கிறது இந்தியாவில இருக்கு அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்ட்ல பாத்திரலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் டாபிக்கை பொறுத்த வரைக்கும் இது PIBல வந்து நியூஸ். ஸோ என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வைல்டு வேரியன்ட் ஆஃப் ரைஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான இனிஷியேட்டிவை உங்களுக்கு சென்டரும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்றாங்க. இனிஷியேட்டிவ் என்ன, இதனால நமக்கு என்னென்ன லாபங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா MP லீட் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம். இதை வந்து நம்ம கவர்னன்ஸ்னு எடுத்துக்கலாம், எத்திக்ஸ்னு எடுத்துக்கலாம். யங் ஜெனரேஷன்ஸை எப்படி லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்க டெவலப் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ திஸ் ஆர் த நியூஸ் we are going to deal today in diverse manner. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துற நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹஸ்தியோ ஃபாரஸ்ட்ல ரீசெண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா என்ன என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுத்திருந்தாங்க, இதனால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன எக்கனாமிக் பெனிஃபிட் இருக்க போதும் அப்படின்னு பாத்திரலாம். ஸோ கோல் மைனிங் அப்படிங்கிறது இந்த பெல்ட்ல நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ கோல் மைனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஹஸ்தியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாரஸ்ட்ல கேண்டே பிளாக் அப்படிங்கக்கூடிய இந்த ரீஜன்ல உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல் மைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா
இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, 9 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கோல் பர் ஆனம் கிடைக்க போதாம். ஓகேங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு 9 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கோல் கிடைக்கிறதுனால கோல் இம்போர்ட் அப்படிங்கிறத நம்ம ரெடியூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் இதை சாங்ஷன் பண்றாங்க. அப்போ எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் தான் இது. முழுக்க முழுக்க இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் ஸ்டேட்ல லொக்கேட் ஆயிருக்கு. அப்போ நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது, இட் இஸ் வெதர் கவரிங் 2 or 3 ஸ்டேட்ஸா ஆர் 1 ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சத்தீஸ்கர் தான். இப்ப யார் இந்த ப்ராஜெக்ட பண்றாங்க, இது யாருக்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் கம்ஸ் அண்டர் ராஜஸ்தான் ராஜ்ய வித்யுத் உத்பன் நிகம் லிமிடெட். 2015 ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் இவங்க இந்த ப்ராஜெக்ட்ல மைன் டெவலப்பராகவும் ஆப்ரேட்டராகவும் யாரை யூஸ் பண்றாங்கன்னா அதானி குரூப்ஸை யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப அதானி குரூப், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ராஜஸ்தான் ராஜ்ய வித்யுத் உத்பன் நிகம் லிமிடெட், இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த ப்ராஜெக்ட இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்துட்டோம், யார் இந்த ப்ராஜெக்ட் லீட் பண்றாங்கன்னு பார்த்துட்டோம். இப்ப ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்காலஜிக்கல் கிரைசிஸ் தான். ஸோ என்னெல்லாம் எக்காலஜிக்கல் கிரைசிஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இது எப்படிப்பட்ட ஒரு ஏரியா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹஸ்தியோ ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபாரஸ்ட் வந்து நம்ம ஹஸ்தியோ அரந்து ஃபாரஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை வந்து சென்ட்ரல் இந்தியாவோட லங்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப சென்ட்ரல் இந்தியாவோட லங் அப்படின்னா எவ்வளவு ஆக்சிஜன் இது ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த டேர்மை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ கேன் யூஸ் இன் யோர் மெயின்ஸ். நெக்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்ன டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்றாங்க. இது வந்து உங்களுக்கு டிராபிக்கல் வெட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் லிஸ்ட்ல வருது. ஓகேங்களா? ஸோ இட் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் டிராபிக்கல் வெட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா சால் ஃபாரஸ்ட்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க அந்த அளவுக்கு நிறைய என்ன பண்ண முடியும்னா சால் ட்ரீஸ் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்போ நீங்க இன்னொரு ஹோம்ஒர்க் பண்ணுங்க. டிராபிக்கல் வெட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல வேற நல்லா ட்ரீஸ் இருக்கும் அப்படிங்கிறத சேர்த்து பாருங்க. ஏன்னா இதுவுமே யூபிஎஸ்சியோட PYQ தான். அப்ப இவ்வளவு இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ரீஜியன் ஆல்சோ இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ கேட்ச்மெண்ட் பேசன் ஆஃப் ரிவர் ஹஸ்தியோ. ஓகேங்களா? ஸோ ஹஸ்தியோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் ரிவரோட ஒரு பெரிய கேட்ச்மெண்ட் பேசினா இந்த ரீஜன் இருந்துட்டு இருக்கு. அண்ட் ஹஸ்தியோ இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் விச் ரிவர் அப்படின்னா மகாநதி. ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட்ஸும் போக இப்போ நமக்கு என்ன கன்சர்ன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பெரிய எலிஃபென்ட் காரிடர். அண்ட் இந்த பர்டிகுலர் ஜோனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அன்ஃபிராக்மெண்டட் கான்டிகியூவஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வர்றதுனால இந்த எலிஃபென்ட் காரிடர் அப்படிங்கிறது எஃபெக்ட் ஆகும், ஃபிராக்மெண்டேஷன் நடக்கும். அதனால நம்மளுக்கு எலிஃபென்ட் பாப்புலேஷன் எஃபெக்ட் ஆகும். கூடவே இங்க பிக் கேட்ஸ் அண்ட் ஸ்மால் கேட்ஸும் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளால லெப்பர்ட் பார்க்க முடியுது. அப்போ இந்த லெப்பர்ட் பாப்புலேஷன், எலிஃபென்ட் பாப்புலேஷன் அண்ட் இவ்வளோ பெரிய ஃபாரஸ்டோட டிஃபாரஸ்டேஷன் இதெல்லாம் தான் எக்கலாஜிக்கல் கன்சர்ன்ஸா இருக்கு. இந்த கன்சர்ன்ஸை யார் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்காக ஒரு எக்ஸ்பிளிசிட்டான ரிப்போர்ட்டை வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யாரு கூட சேர்ந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன், இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த ரிப்போர்ட்டை எக்ஸ்பிளிசிட்டா கொடுத்துருக்காங்க. அதாவது என்னெல்லாம் எக்கனாலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்க போது இந்த ப்ராஜெக்டாலன்னு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய முக்கியமான ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஃபேக்டர். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ ஃப்ரீ இண்டோ பசிபிக் ப்ரையாரிட்டி ஃபார் இந்தியா அண்ட் ஜப்பான் அப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க. ஸோ நீங்க எல்லாருமே நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து ஜப்பானோட பிரைம் மினிஸ்டரை யங்கர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அட்ரஸ் மூலமா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே பாண்டடாகவும் இன்க்ரீஸும் ஆகுது. ஸோ இந்த 16வது சமிட்ல என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது வந்து எஸ்பெஷலி மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு முக்கியமான நியூஸ் ஆர்டிகலா நம்மளுக்கு இருக்கு. ஸோ என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த 16th ஆனுவல் சமிட்டை நம்ம 2ஆ பிடிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் MOUs. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜிக் MOUs அப்படிங்கும் போது நம்ம டிஃபென்ஸ் ரிலேட்டடா என்னெல்லாம் MOU சைன் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ். எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த சமிட்ல 2 இண்டஸ்ட்ரியை ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பேசியிருக்காங்க. ஒரு இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க்கிங் கம்யூனிகேஷன், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை ப்ரமோட் பண்றதுக்கு ஜப்பான் நம்மளுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நான் சொல்லும் போதே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், மாருதி சுசுகி. ஓகேங்களா? ஸோ மாருதி சுசுகி அப்படிங்கிறது இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆட்டோமொபைல் ஹப் இது. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா உலகத்தோட 2/3 மாருதி சுசுகி ஆட்டோமொபைல்ஸ் இந்தியாவில தான் உருவாகி உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸை போய் ரீச் பண்ணுது.
இப்போ இந்த எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது நம்மளுக்கு டோட்டலா 5 ஸ்டேட்ஸை இந்த ப்ராஜெக்ட் கடியில ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 5 ஸ்டேட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரியானா, ஒடிசா, மகாராஷ்டிரா, குஜராத். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் ரீஜன். இதுல தான் ஜப்பானோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்க போது. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் நம்ம மெயின்ஸ்ல எழுதலாம். $1 trillion இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ $1 trillion இன்வெஸ்ட்மெண்ட்ஸை 5 ஸ்டேட்ல பண்றாங்க. அப்போ இந்த 5 ஸ்டேட்டோட growth அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான ஃபேக்ட்னா கர்கோடா ரீஜன். ஓகேங்களா? இன் ஹரியானா. இங்க வந்து அடுத்தது ஒரு பெரிய மாருதி சுசுகி பேஸ் பண்ண உங்களுக்கு ஒரு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் ஹப் என்ன ஆக போகுது அப்படின்னா உருவாக போகுது. இதனால நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன ஆக போகுது அப்படின்னா கிரியேட் ஆக போகுது. இப்போ கமிங் டு ஸ்ட்ராட்டஜிக் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப முக்கியமா நம்ம பேசியிருக்கிறது என்ன அப்படின்னா நேவி தான். ஓகேங்களா? ஸோ ரேடியோ டிவைசஸ், ஓகேங்களா, பெரிய பெரிய ரேடியோ ஆண்டனாஸோட சப்போர்ட்டோட இருக்கக்கூடிய வெசல்ஸை உருவாக்குறதுக்கு இந்தியாவும் ஜப்பானும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா FOIP. ஓகேங்களா? ஸோ FOIP அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜப்பான். அதே இது இந்தியா சைட்ல இருந்து இந்தியா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஷேர்டு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த FOIPயும் ஷேர்டு ஸ்பேஸும் எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தோ பெசிபிக் ரீஜன் தான். ஓகேங்களா? அது நம்மளோட இந்தோ பெசிபிக் ஓஷன் ரீஜன் இருக்குல்ல, இதை பத்தி தான் பேசுறோம். அப்போ இதுல எப்படி இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாவும் எக்கனாமிக்காவும் வளரலாம் அப்படிங்கறதுதான் இந்த மொத்த சப்மிட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா 31 ஜப்பான் வெசல்ஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல மாட்டி இருக்கிறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அப்போ அடுத்தது என்ன, நம்மளுடைய வெஸ்டர்ன் ஏஷியால இருக்கக்கூடிய பிரசன்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஃப்ராக்மெண்டேஷன் பத்தி இந்தியாவுக்கும் கன்சர்ன் இருக்கு, ஜப்பானுக்கும் கன்சர்ன் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த பர்டிகுலர் ஆர்டிகல்ல என்ன பண்ணிருக்காங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு சீக்கிரமாவே நம்ம ஏதாவது சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிற கன்சர்னையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா பேசியிருக்காங்க. அப்போ இதுல நம்ம ஸ்ட்ராட்டஜிக் MOUs என்னெல்லாம், எக்கனாமிக் MOUs என்னெல்லாம், இதனால இந்தியாவுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத கோ த்ரூ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் அப்படிங்கிறதும் ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷன் ஆர்டிகல் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை ஒரு கம்ப்ளீட்டான கரண்ட் அஃபேர்ஸ்னு எடுத்துக்கலாம். என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு சப்மரைன் கேபிள் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை நம்ம உருவாக்குறோம். எதுக்காக அப்படின்னா இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் இது 3ஐயும் நம்ம லிங்க் பண்றதுக்காக. ஸோ சப்மரைன் கேபிள்ங்கும் போது என்ன டைப் ஆஃப் கேபிள் இது அப்படின்னா ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம கம்யூனிகேஷன்ல வாட் வி டூ, we convert all the information we want into light. ஓகேங்களா? ஸோ இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபோட்டான்ஸா, அதாவது லைட்டா மாத்தி என்ன பண்ண போறோம், நம்ம கம்யூனிகேஷன் பண்ண போறோம் இன் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். மோஸ்ட்லி உலகத்துல இன்னைக்கு இன்டர்நெட், கிளவுட் கம்ப்யூட்டிங் இதெல்லாம் பாசிபிளா இருக்கு அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் பீங் ஷேர்டு பை OFC கேபிள்ஸ் த்ரூ அண்டர் கிரவுண்ட் இன் ஓஷன்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு யார் இன்வால்வ்டு, பிளஸ் இந்த ப்ராஜெக்டோட டெக்னிக்கலான நேம் என்ன அப்படின்னு பாருங்க. இது வந்து I2C அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன உங்களுக்கு I2C. எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த கேபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைதராபாத்ல இருந்து இந்த கேபிள் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஹைதராபாத்ல இன்லேண்ட்ல இருந்து கனெக்ட் ஆகி கேபிள் வரும். அது அப்படியே மச்சிலிப்பட்டினம் வரும். மச்சிலிப்பட்டினம்ல இருந்து சென்னை, சென்னையில இருந்து குலாலம்பூர்ல இருந்து உங்களுக்கு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர். அப்போ இந்தியாவோட ஈஸ்ட் கோஸ்ட், அதுக்கப்புறம் மலேசியால குலாலம்பூர், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர். இந்த மாதிரி இந்த 3 கண்ட்ரீஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான் இது. அண்ட் இதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 3600 கிலோமீட்டர் நீளமா இந்த கேபிள் இருக்கு. இது எப்போ வந்து உங்களுக்கு ரெடி டு சர்வீஸ்க்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2029 இயர் எண்ட்ல இது ரெடி டு சர்வீஸ்க்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. இது வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து லோவர் லேட்டன்சி, அதாவது இந்த கம்யூனிகேஷன் நடக்கக்கூடிய டிலே இருக்கு பாத்தீங்களா, அதுதான் லேட்டன்சி சொல்லுவோம். ஸோ லோவர் லேட்டன்சியோட 4 to 5 டைம்ஸ் நம்ம லேட்டன்சியை கம்மி பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ண முடியும்னா ஷேர் பண்ண முடியும்ங்கிறாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏஷியா அண்ட் இந்தியா இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல நம்ம 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல நிறைய டார்கெட்ஸ் வச்சிருக்கோம். அதை அச்சீவ் பண்ணதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம், அதே மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங், அதுக்கப்புறம் 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தேவைப்படக்கூடிய IoT, இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு ரொம்ப வேகமான ஒரு கம்யூனிகேஷன் தேவைப்படுது. அதுக்கு இந்த சப்மரைன் கேபிள்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க போகுது.
அப்போ இதுல எந்தெந்த ரீஜன்ஸ் இன்வால்வ் அப்படின்னு பாத்துக்கோங்க. இந்த ப்ராஜெக்டோட டெக்னிக்கலான நேம் என்ன அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. பர்பஸ் ஆஃப் த ப்ராஜெக்டை பாத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஜிபியு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்கு, ஓகேங்களா. அண்ட் இதுல எந்த கன்சார்டியம் இன்வால்வ், அதாவது இந்த கேபிள்ஸை லைவ் பண்றதுக்கு இன்வால்வ் ஆன ஆர்கனைசேஷன் நேம். ஏன்னா ரீசெண்டா இந்த செமிகண்டக்டர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்திருப்போம். அந்த கொஸ்டின்ல ஆர்கனைசேஷன் நேமுமே என்ன பண்ணியிருந்தாங்க, மேட்ச்ல கேட்டிருந்தாங்க. அதனால இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் இன்வால்வ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கன்சார்டியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மைக்ரோசாஃப்ட் வந்து இதுல உங்களுக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா சைட்ல இருந்து டாடா கம்யூனிகேஷன், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிங்டெல், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சிங்டெல் இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் என்ன ஆகுறாங்க உங்களுக்கு இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. சிங்டெல் அப்படிங்கிறது சிங்கப்பூர் என்ன பண்ணுது அப்படின்னா மீன் பண்ணுது, ஓகேங்களா. ஃபண்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏசியான் கேபிள் ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் இதுல இருந்து உங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்குது, ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா ஏஐ ஹப், கிளவுட் இன்டர் கனெக்ஷன், இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணும் இந்த ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு லேர்ன் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் இஸ் விக்ரம்-1, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் பிரைவேட் டெவலப்ட் ஆர்பிட்டல் ராக்கெட். இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும், ஓகேங்களா. ஸோ 2026 இயர் கொஷின்லேயே நம்மளுக்கு பிஒய்க்யூலே கொஷின் என்ன இருந்தது, இந்தியால முதல்ல பிரைவேட்டா லான்ச் பண்ண ஸ்டார்ட் அப் யாரு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருந்தது, ஓகேங்களா. அதுக்கான ஆன்சராகவே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்கலாம். அப்ப என்ன சொல்றாங்க, முதல் முறையாக விக்ரம்-1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் லான்ச் வெஹிக்கிள் யாரு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைவேட் பிளேயர், ஓகேங்களா. இவங்க ஒரு ஸ்டார்ட் அப், இவங்க வந்து ஸ்டார்ட் அப் அவார்ட் அப்படிங்கிறத 2 தடவைலாம் என்ன பண்ணியிருக்காங்க, ரிசீவும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் முதல்ல ஒரு பிரைவேட் அனுப்புன லான்ச் வெஹிக்கிளானா கிடையாது. ஆல்ரெடி ஸ்கை ரூட் விக்ரம்-S அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லான்ச் வெஹிக்கிள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அனுப்பியிருந்தாங்க. ஆனா விக்ரம்-S அப்படிங்கிறது ஒரு சப் ஆர்பிட்டல் லான்ச் வெஹிக்கிள். ஆனா விக்ரம்-1 அப்படிங்கிறது ஒரு ஆர்பிட்டல் லான்ச் வெஹிக்கிள். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சப் ஆர்பிட்டல் அண்ட் ஆர்பிட்டல் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப் ஆர்பிட்டல் அப்படின்னா ஸ்பேஸ் வரைக்கும் ரீச் ஆகும், ஆனா ஆர்பிட் பண்ணாது. ஆனா ஆர்பிட்டல் லான்ச் வெஹிக்கிள் அனுப்பின விக்ரம்-1 ஸ்பேஸுக்கு போய் என்ன பண்ண போகுது, ஆர்பிட்டும் பண்ண போகுது. இதோட ஒவ்வொரு ஸ்டேஜஸையும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜூலை எண்ட்ல நம்ம ஷார் சென்டரோட சப்போர்ட்டோட, அதாவது இஸ்ரோவோட சப்போர்ட்டோட ஸ்ரீஹரிகோட்டால இருந்து இதை லான்ச் பண்ற பிளான்லயும் இருக்காங்க, ஓகேங்களா. அப்ப இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சப்ஆர்பிட்டல் அண்ட் ஆர்பிட்டல் லான்ச் வெஹிக்கிள்னு விக்ரம்-S ஆல்ரெடி அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, விக்ரம்-1 அனுப்பியிருக்காங்க. கூடவே மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இங்க என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைவேட் செக்டரை ப்ரமோட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய இன்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன், அப்புறம் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட், இதையும் பத்தி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாத்துக்கணும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். மிஷனோட நேம் வந்து ஆக்மன். ஆக்மன் அப்படின்னா டு ஸ்டார்ட் ஆர் டு பிகின் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்களோட ஸ்பேஸ் ஜெர்னி அப்படிங்கிறது ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது குறிக்கிறதா இந்த ஆக்மன் அப்படிங்கக்கூடிய வேர்ட். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சென்டர்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் ட்ரக் ரூல்ஸ், ஓகேங்களா. ஸோ சென்டர் வந்து ட்ரக் ரூல்ஸ்ல அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப எந்த ட்ரக் ரூல் பத்தி பேசுறாங்க, ட்ரக்ஸ் ரூல் 1945. அப்ப இந்த ட்ரக் ரூல் 1945 அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ட்ரக் அப்ரூவ் பண்றதுல நம்ம இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ரூவ் பண்றோம். இந்த ரூல்ல ரீசெண்டா அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கே தெரியும் பயோடெக்னாலஜி வளர வளர உங்களுக்கு நிறைய அட்வான்ஸ்ட் அண்ட் பர்சனலைஸ்டு மெடிசன்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த அட்வான்ஸ்ட் அண்ட் பர்சனலைஸ்டு எமர்ஜிங் மெடிசன்ஸை நம்ம ட்ரக் லிஸ்ட்குள்ள கொண்டு வரதுக்காக தான் இந்த பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ என்னெல்லாம் இந்த அமெண்ட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா 3 வகையான பயோடெக்னாலஜி பேஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸை உள்ள கொண்டு வராங்க. ஸோ என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெம் செல் தெரப்பியில, ஓகேங்களா, எஸ்பெஷலி நம்ம இந்த கார்டி செல் தெரப்பி அப்படிங்கிற தெரப்பி, ஓகேங்களா, ப்ரொவைட் பண்றதுக்கான ஒரு ட்ரீட்மெண்டிங் மெத்தடா என்ன பண்றாங்க உள்ள எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமா நம்ம டிசீஸை ட்ரீட் பண்ணுவோம். லைக் உங்களுக்கு என்னன்னா ஜீன் எடிட்டிங் ஆர் ஜீன் அல்ட்ரேஷன், ஓகேங்களா, இது மூலமா கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸை உள்ள கொண்டு வந்திருக்காங்க.
மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா செனோகிராஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செனோகிராஃப்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, செனோ அப்படின்னா வேற ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹியூமனோட ஜினோமுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய மேமல்ஸ் லைக் பிக், ஓகேங்களா, அதோட டிஷ்யூஸை எடுத்து, அதோட ஜினோம் எடுத்து டிஷ்யூஸ் டெவலப் பண்ணி நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆர்கன் இஷ்யூஸை சரி பண்றது இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஷ்யூஸ் எல்லாம் சரி பண்றது கூட இந்த மெத்தட, கிராஃப்டிங் மெத்தட் என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. ஸோ இது செனோகிராஃப்ட்னு சொல்றோம். இந்த 3 புது வகையான பயோடெக்னாலஜி பேஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸை தான் நம்ம இந்த ட்ரக் ரூல் 1945 கொண்டு வரதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா RNA பேஸ்டு மெடிசன்ஸ்லாம் உங்களுக்கு உள்ள கொண்டு வந்தாச்சு. இந்த 3 இப்போ அடிஷனல் என்ன இருக்கு அப்படின்னா உள்ள ஆட் ஆயிருக்கு. இப்போ இந்த அமெண்ட்மெண்ட்ல இன்னொரு ஆர்கனைசேஷன் பத்தியும் பேசியிருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரலி லைசன்ஸ் அப்ரூவிங் அத்தாரிட்டி. ஸோ இந்த சென்ட்ரலி லைசன்சிங் அப்ரூவிங் அத்தாரிட்டி யார் அப்படின்னு பார்க்கணும். இவங்க ஒரு ஜாயிண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கூட சேர்ந்து தான். நார்மலா இருக்க நம்மளோட பார்மசூட்டிக்கல், ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் பார்மசூட்டிக்கல் ட்ரக்ஸ், இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், இண்டிவிஜுவல் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்னா அப்ரூவ் பண்ண முடியும். பட் ஸ்க்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாயிண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, அதாவது CDSCOவும் பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. ஜஸ்ட் 1 minute. ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. என்ன மாதிரி ட்ரக்கெல்லாம் உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியோட அப்ரூவலுக்கு அப்புறம் நம்ம, அதாவது கன்சிடரேஷனுக்கு அப்புறம் நம்ம அப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா அட்வான்ஸ்டு மெடிசன்ஸ், அதே மாதிரி மெடிசன்ஸ் விச் இன்வால்வ் காம்ப்ளிகேட்டட் டெக்னாலஜிஸ், இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் இப்போ பயோடெக்னாலஜி நம்ம டெவலப் பண்றோம்ல, ஜெனடிக் இன்ஜினியரிங்லாம் யூஸ் பண்ணி, இந்த மாதிரி ட்ரக் எல்லாம் எடுத்தோன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியாதுன்னா அப்ரூவ் பண்ணிட முடியாது. இதெல்லாம் அப்ரூவ் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்க்லா அப்படிங்கக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் என்ன ஆவாங்க, இன்வால்வ் ஆவாங்க. அப்ப நம்ம இந்த ஜாயிண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி பத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஜீன் தெரப்பட்டிக் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் செனோகிராஃப்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம் செல் டிரைவ்டு ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணலாம் இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், ஸ்பேஸ் ஆங்காலஜி. ஓகேங்களா. ஸோ ஸ்பேஸ் ஆங்காலஜி அப்படிங்கிற இந்த டாபிக் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும். ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இதுல இருந்து நம்ம ரொம்ப முக்கியமான சில ஃபேக்ட்ஸ் எடுத்துக்க முடியும், போத் ஃபார் யுவர் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஃபர்ஸ்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் எங்க இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்ன மிஷன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத 2025 இயர் கொஸ்டின்ல UPSC என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க ப்ரிலிம்ஸ்ல. அப்போ அதே மாதிரி ஒரு மைக்ரோ கிராவிட்டி கண்டிஷன்ல கேன்சர் தெரப்பி அண்ட் கேன்சர் செல்ஸோட பிஹேவியரை ஸ்டடி பண்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஆங்காலஜி. அப்ப ஸ்பேஸ் ஆங்காலஜி என்ன பண்ண போறாங்க, உங்களுக்கு மைக்ரோ கிராவிட்டி கண்டிஷன், அதாவது ஸ்பேஸ்ல இன் ஆர்பிட்ல நம்மளோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, இங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க, கேன்சர் செல் எப்படி க்ரோ ஆகுது, எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் ஸ்டடி பண்ண போறாங்க. எதுக்கு இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ல இது நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஃபேக்ட் சொல்றேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2025ல இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, $1.5 பில்லியன் உங்களுக்கு ஸ்பேஸ் பேஸ்ட் பார்மசூட்டிக்கல் அப்படிங்கக்கூடிய அந்த பிசினஸ் நடந்திருக்கு. அப்ப என்ன இது, அதாவது ட்ரக்ஸ ஸ்பேஸ்ல டெவலப் பண்ணி அதை திருப்பி எர்த்துக்கு கொண்டு வந்து பயன்படுத்துறது. அப்ப இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் புதுசா இருக்கலாம், ஆனா ஆல்ரெடி என்ன இருக்கு, $1.5 பில்லியன் இதுல பிசினஸ் நடந்திருக்கு. அப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியம், எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதா இந்த பர்டிகுலர் டாபிக்ல என்ன பண்ணிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா மைக்ரோ கிராவிட்டி கண்டிஷன்ல ட்ரக் டெவலப்மெண்ட் பத்தி யோசிக்கணும் அப்படிங்கும் போது அதுக்கு சாலிடா சில ரீசன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பேஸ்ல கிராவிட்டி இல்ல, அப்ப கிராவிட்டியோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் இல்ல. முக்கியமான கன்ஸ்ட்ரெயின் என்னன்னா உங்களுக்கு செடிமெண்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டிஷ்யூ கல்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு செல்லை க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸ்கேஃபோல்ட்ஸ் இல்லாம 3 டைமென்ஷன்ல நம்மளால டிஷ்யூஸை வளர்க்க முடியாது. ஏன்னா டிஷ்யூஸை நம்ம டெவலப் பண்ணோம்னா செடிமெண்டேஷனோட அவுட்கமா அது 2 டைமென்ஷன்ல தான் க்ரோ ஆகும். ஆனா ஸ்பேஸ்ல செடிமெண்டேஷன் இல்லைனால ஈஸியா 3 டைமென்ஷனல் ஸ்பிராய்டு ஷேப்ல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரக்ஸை டெவலப் பண்ண முடியும், செல்ஸையும் டெவலப் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்போ ஸ்பேஸ்ல நம்ம செல் ஸ்ட்ரக்சர் இதை ஸ்டடி பண்றதும் பிளஸ் டிஷ்யூ கல்ச்சரிங்க 3 டைமென்ஷன்ல ஈஸியா பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய மெரிட்டா இருக்கு. ரெண்டாவது மெரிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நானோ பார்ட்டிகல்ஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுல கீமோதெரப்பி, அந்த கீமோதெரப்பிக்குள்ள நம்ம நானோ பார்ட்டிகல்ஸையும் கொண்டு வந்தோம் அப்படின்னா டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சைடு எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணலாம். அப்ப இந்த நானோ பார்ட்டிகளை ஸ்டேபிளா ஸ்லோவா நம்ம மைக்ரோ கிராவிட்டி கண்டிஷன் என்ன பண்ண முடியுதுன்னா வளர்க்க முடியுதுங்கிறாங்க. அப்போ நானோ பார்ட்டிகல் பேஸ்டு மெடிசன்ஸை ஸ்பேஸ்ல டெவலப் பண்றதுல நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டியுமே ரொம்ப பெட்டரா இருக்கு அப்படிங்கிறதா ரீசன். ஓகேங்களா. அப்போ
நானோ பேஸ்டு மெடிசன்ஸ். இதை நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்பேஸ்ல க்ரோ பண்ண முடியும். அண்ட் மூணாவது முக்கியமான ஃபேக்டரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீன் எக்ஸ்பிரஷன் நடக்கக்கூடிய பிஹேவியரல் சேஞ்சஸ். எர்த்ல ஜீன் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அதே மாதிரி ஸ்பேஸ்ல எக்ஸ்பிரஸ் ஆகுறது இல்லைங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், விமனுக்கு வரக்கூடிய இந்த பிரெஸ்ட் கேன்சர் செல்ஸ், பிரெஸ்ட் கேன்சர் செல்ஸ் எர்த்ல எப்படி பிஹேவ் பண்ணுதோ அந்த மாதிரி ஸ்பேஸ்ல பிஹேவ் பண்றது கிடையாது. அண்ட் சில டைப்ஸ் ஆஃப் கேன்சர் செல்ஸ் லைக் நமக்கு இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் கேன்சர்ஸ் வரும் பாத்தீங்களா, அது ஸ்பேஸ்ல ட்ரக் ரெசிஸ்டன்ஸா இருக்குங்கிறாங்க. அதாவது ட்ரக் கொடுத்தாலும் வேலை பார்க்கறது இல்லைங்கிறாங்க. அப்ப மைக்ரோகிராவிட்டி கண்டிஷன்ல எந்த ட்ரக்லாம் நல்லா ஒர்க் ஆகுது, எந்த கேன்சர்லாம் ட்ரீட்மெண்ட் பண்றது ஈஸியா இருக்கு, எதெல்லாம் டிஃபிகல்ட்டா இருக்கு, இவ்வளோத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டடி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல கண்டக்ட் பண்றாங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா there are satellites which is known as CubeSat. அப்ப இந்த CubeSat அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மைக்ரோ சேட்டலைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இங்க ஹியூமன் இன்டர்வென்ஷனே இல்லாம ஆட்டோமேட்டடா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல் ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி மெடிசன் டெவலப்மெண்ட்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க முடியும். இந்தியா கூட ரீசெண்டா இந்த மாதிரி CubeSat மைக்ரோ சேட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அனுப்பியிருக்காங்க. அப்போ இதை நம்ம எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல, அதாவது GS3 பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்பேஸ் மேஸ் மெடிசன்ஸ் இப்போ $1.5 பில்லியன் இருக்குல்ல, இத 2034 என்ன பண்றாங்க அப்படின்னா $9.8 பில்லியன் அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ அட்வான்டேஜஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல இந்த பாயிண்ட்டை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். எஸ்பெஷலி இந்த வேல்யூவை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்றாங்க, $9.8 பில்லியன் அளவுக்கு என்ன பண்ண போறோம், நம்ம இதை க்ரோ பண்ண போறோம்னு நினைக்கிறோம். அப்ப இந்தியாவும் தனக்குன்னு ஒரு பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறதும் ஒரு குரூஷியலான இனிஷியேட்டிவ் தான். அண்ட் அதுக்கான அஸ்திவாரமா நம்ம ககன்யான் மிஷன் என்ன பண்ணியிருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அப்போ மைக்ரோ கிராவிட்டி கண்டிஷன் அப்படிங்கிறது பயோடெக்னாலஜில, அது எஸ்பெஷலி பார்மசூட்டிக்கல் டெவலப்மெண்ட்ல என்னெல்லாம் ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறத இங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை வச்சு ஆரம்பிச்சு ஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்க, டீடைல்டா இங்கே கொடுத்துருக்காங்க. அப்ப இதை நீங்க ஒரு மெயின்ஸுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா எடுத்துருதெல்லாம் ப்ரிலிம்ஸ்லயும் கேட்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, VPN மேல உங்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ரெகுலேட்டரிஸ். அப்போ விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்ஸ். இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க் பிரைவேட் நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸை யார் கொண்டு வராங்கன்னா, மெய்தி கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த VPN அப்படிங்கிறத நம்ம மிஸ்யூஸ் பண்றோம். என்ன மாதிரிலாம் மிஸ்யூஸ் பண்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, இஃப் பர்டிகுலர் ஆப் இஸ் பேண்ட், அந்த ஆப் இந்தியால பேண்ட்னா VPN யூஸ் பண்ணி வேற கண்ட்ரில இருந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ற மாதிரி என்ன பண்றோம், மிஸ்யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 2022 வந்த சில ரெகுலேஷன்ஸை இவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணல. அதாவது கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் சர்டன், இவங்க VPN சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை நிறைய விஷயங்களை இந்தியாவில ஸ்டோர் பண்ணி வைக்க சொல்றாங்க, அதையும் இவங்க கேட்கல. அதனாலதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டரான ரூல்ஸை கொண்டு வந்திருக்கோம். என்னெல்லாம் இந்த ரூல்ஸை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு லோக்கல் அட்ரஸ், அதாவது இந்த VPN ஆர்கனைசேஷனோட ஒரு பாடி பிசிக்கலா எங்க இருக்கணும் அப்படின்னா இந்தியால இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து லோக்கல் பீப்புள்ல இருக்க ஒருத்தங்களை ஹையர் பண்ணி இந்த ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட்டுக்கும் பிளஸ் ஆர்கனைசேஷனும் நடக்கக்கூடிய ஒரு மீடியேட்டரா என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணணும் சொல்றாங்க. மூணாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல கிரிமினல் பெனால்டிஸ் இருக்க போது இஃப் யூ ஆர் கோயிங் டு ஓவர் கம் திஸ் ரூல்ஸ். அதாவது இந்த ரூல்ஸை நீங்க வந்து டிஸ்ஓபே பண்றீங்க அப்படின்னா கிரிமினல் பெனால்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கிரிமினல் பெனால்டிஸ் அப்படிங்கிறது சொல்லல, இந்த தடவை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் என்னது அப்படின்னா கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ஸ். இப்போ VPN அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். ஸோ சொன்ன மாதிரி இது ஒரு சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேர் 3 விஷயம் பண்ணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்கிரிப்ஷன், அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இட் இஸ் மாஸ்கிங். ஓகேங்களா. அண்ட் then creating a private network. அப்ப என்ன என்கிரிப்ஷன் பண்ணும்? நான் இன்டர்நெட் கூட கம்யூனிகேட் பண்ணி தான் எனக்கு தேவையான சோர்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் எடுக்க முடியும். அப்போ நான் என்னோட டிவைஸ்ல இருந்து த்ரூ இன்டர்நெட் கூகுளை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நான் என்ன தேடுறேன், என்ன அக்சஸ் பண்றேன் எல்லாத்தையுமே இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இதை மாஸ்க் பண்றதுக்காக தான் நம்ம விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்கை யூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தேடக்கூடிய இல்ல நம்ம ஷேர் பண்ணக்கூடிய மொத்த டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏதோ கோடிங் மாதிரி தான் தெரியும், உள்ள என்ன டேட்டா இருக்கு அப்படிங்கிறத நடுவுல போய் யாரும் என்ன பண்ண முடியாது, இன்டர்மீடியேட்டரிஸ் பார்க்க முடியாது.
செகண்ட் திங் என்ன பண்றாங்க, மாஸ்கிங் பண்றாங்க. ஸோ மாஸ்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஐபி அட்ரஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹைட் பண்ணிடுவாங்க. ஐபி அட்ரஸ் அப்படிங்கும் போது டிவைஸையும் ஹைட் பண்றாங்க, பிளஸ் எங்க இருந்து இந்த டிவைஸ் லொக்கேட் ஆயிருக்குங்கிறது என்ன பண்ணுவாங்க, ஹைட் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலா இந்த விபிஎன் சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்களோட ஐபி அட்ரஸையும் அவங்க எங்கேயோ லொக்கேட் ஆயிருக்கிறது என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இப்போ இந்தியாவில் இருக்க நம்ம யூஎஸ்ல இருந்து அக்சஸ் பண்ற மாதிரி என்ன பண்ண முடியும், ஷோ பண்ண முடியும். அதைத்தான் நம்ம மாஸ்கிங்னு சொல்றோம். மூணாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டனலிங். டனலிங் அப்படிங்கிறது இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு ஹைவேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹைவேல நம்மளுக்கு மட்டும் தனியா ஒரு டனல் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த டனலுக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கலாம், ப்ரௌஸ் பண்ணலாம். அப்போ ஒரு ஹைவேல நம்ம வெஹிக்கிளுக்கு தனியா ஒரு டனல் போட்ட மாதிரி, அதான் இங்க டனல்னு சொல்றாங்க. அப்ப இதான் என்ன அப்படின்னா விபிஎன். ஓகேங்களா? ஸோ விபிஎன்னா என்னென்ன டெக்னிக்ஸ்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கிற நம்ம பாத்துக்கணும். அது மாதிரி அவங்க மேல என்ன ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு மேல இம்போஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம பாத்துக்கணும். ஏன்னா 2026ல லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படிங்கலாம் ஒரு கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னா வந்திருக்கு. கிளவுட் கம்ப்யூட்டிங்கும் வந்திருக்கு. அதனால விபிஎன் பத்தி என்ன பண்ணலாம், நம்மளுக்கு கொஸ்டின் வரலாம். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெரி ஷார்ட் பட் ஃபிலிம்ஸ் பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎன்எஸ் திரிகாந்த். ஸோ ஐஎன்எஸ் திரிகாந்த் அப்படிங்கிறது சி பைரேட்ஸ்ல இருந்து கல்ஃப் ஆஃப் ஆடன்ல மாட்டிக்கிட்ட நம்மளோட நேவல் ஷிப், அதாவது கமர்ஷியல் ஷிப்பை கொண்டு வந்ததுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா யூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த கமர்ஷியல் ஷிப் வந்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய விஓ சிதம்பரம் போர்ட்டுக்கு ரீச் ஆக வேண்டிய ஷிப். அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஐடன் ரீஜன்ல உங்களுக்கு பைரேட்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது போய் காப்பாத்திட்டு வந்திருக்கு. அப்ப இங்க நியூஸ் என்ன, நம்ம திரிகாந்த் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐஎன்எஸ் திரிகாந்த் அப்படிங்கிறது என்ன மாதிரியான நேவல் ஷிப்னா இட் இஸ் அ ஃப்ரிகேட். ஓகேங்களா? ஸோ இட் கம்ஸ் அண்டர் ஃப்ரிகேட் வேரியன்ட். அண்ட் இந்த நேவல் ஷிப் அப்படிங்கிறதுல நிறைய மிசைல்ஸ் லான்ச்சர்ஸும் இருக்கு, ஆர்சனல் லான்ச்சர்ஸும் இருக்கு. அதுல முக்கியமான நியூஸ், இதுல லீத்தல் பிரம்மோஸ் மிசைல் அப்படிங்கிறது பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ பிரம்மோஸ் மிசைல எனிமி கண்ட்ரிஸ் மேலேயும் பைரேட்ஸ் மேலேயும் லான்ச் பண்றதுக்கு நம்மளோட ஐஎன்எஸ் திரிகாந்தால முடியும். இந்த ஃபேக்டர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு ஃப்ரிகேட் கிளாஸ் அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது கூடவே நம்ம இன்டர்நேஷனல் ரிலேஷனாவோ இல்ல செக்யூரிட்டி வைஸோ பேசணும் அப்படின்னா இந்தியா செல்ஃபாவே ஒரு பாலிசியை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஓஷன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் மொத்தமா ஒரு சேவியராகவும் ப்ரொடெக்டராகவும் யார் இருப்பாங்கன்னா இந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த வார்த்தைய நம்ம உறுதியா நடத்தி காட்டுறதுக்கும் நம்மளுக்கு என்ன தேவைன்னா இந்த மாதிரி ஃப்ரிகேட்ஸ் தேவை. ஏன்னா சி பைரைட்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கமர்ஷியல் ஷிப்ஸ்ல நடக்கக்கூடிய டார்கெட்டட் அட்டாக்ஸ் இதெல்லாம் இது ப்ரிவென்ட் பண்ண ரொம்பவே எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டரை நம்ம இந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துக்கணும். மெயினா எதை பத்தி பார்த்து வச்சுக்கோங்க, ப்ளீஸ் கோ அபவுட் ஆர் லேர்ன் அபவுட் திஸ் ஐஎன்எஸ் திரிகாந்த். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கவர்னன்ஸ் பேஸ்ட் நியூஸ் தான். என்ன அப்படிங்கிறது மட்டும் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஜுடிஷியரிக்கு அவசியமா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகமான ஹாலுசினேஷன்ஸ் பண்ணுது. அதனால ஏஐ பேஸ்டு சப்போர்ட் சிஸ்டம் வேணா எடுத்துக்கலாமே தவிர்த்து ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் ஏஐ அப்படிங்கிறது இப்போதைக்கு பாசிபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம வந்து ஏஐ ஜுடிஷியரிக்கு ஹலுசினேஷனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பத்தியும் பேசலாம். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்க இந்த கோர்ட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் கம்ப்ளீட்லி ரிலவெண்ட் வித் யுவர் மெயின்ஸ். ஓகேங்களா? அண்ட் GS2 பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஸ்மார்ட் வால். ஸோ ஸ்மார்ட் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் வால் அப்படிங்கிறது எங்க உருவாக்கி இருக்கோம் அப்படின்னா இட் இஸ் பிட்வீன் மெக்சிகோ அண்ட் யூஎஸ். அப்போ ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஸ்மார்ட் வால் அப்படிங்கக்கூடிய இந்த கான்செப்டை கொண்டு வராங்க. நார்மலா யூஎஸும் மெக்சிகோ ஒரு லாங் பார்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஷேர் பண்ணும். எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா டெக்சாஸ் ரீஜன் இருக்கு பாத்தீங்களா, இதான் வந்து ஒரு ரொம்ப லாங்கான பார்டர்ஸை யாரு கூட ஷேர் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் கூட ஷேர் பண்ணுது. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் பார்டர்ஸை தாண்டி நிறைய ரெஃப்யூஜ் கிரைசிஸ் வந்து யூஎஸ் என்ன பண்றாங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அது தடுக்கிறதுக்காக கொண்டு வந்தா இந்த ஸ்மார்ட் வால். ஸ்மார்ட் வால்ங்கிற பேர்லயே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல என்னெல்லாம் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸான டெக்னாலஜி லைக் தெர்மல் இமேஜிங், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வச்சு ஃபென்சிங் பண்றது, ஆட்டோமேஷன், சர்வைலன்ஸ், இவ்வளவு இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் வால்ஸ் யூஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி டெக்சாஸ் ரிவர் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் பவுண்டரியா இருக்கு மெக்சிகோக்கும் அண்ட் யூஎஸ்க்கும் நடுவில் அப்படிங்கிறதுனால நிறைய பாய்ஸ் ஆர் பியாஸ்ன்னு சொல்லலாம், இந்த மாதிரி பாய்ஸ் வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அந்த வாட்டரை என்ன பண்ண போறாங்கன்னா ஃபென்ஸ் பண்ண போறாங்க. அப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருவேளை இந்தியா கிட்டையும் இந்த மாதிரியான பார்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கான்னா எஸ், இந்தியா கிட்டயும் இந்த மாதிரி பார்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு. நம்மளோட
பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் பார்டர்ஸை ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜியை வச்சு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் பேஸ்டு சென்சார்ஸ் யூஸ் பண்றோம். அதே மாதிரி மைக்ரோ யூஏவிஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா. கூடவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெர்மல் சென்சிங் யூஸ் பண்றோம். அண்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சியும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், நம்ம பார்டரை நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த பார்டர் மேனேஜ்மெண்ட்ல எப்படி ஸ்மார்ட் ஃபென்சிங் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் எழுதிக்கலாம். இந்தியா கிட்டே இது இருக்கான்னா இந்தியாவும் இந்த மாதிரி பார்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா. CIBMS அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிளஸ் ஜியோகிராபிக்கலா நீங்க இந்த மெக்சிகோ அண்ட் யூஎஸ் இந்த பார்டரை பத்தி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க, ஜியோகிராபிக்கல் பவுண்டரிஸ் என்னலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர்னன்ஸ் பேஸ் பண்ண ஒரு ஆர்டிகல். இந்த ஆர்டிகல் என்ன அப்படின்னா MP லீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் பத்தி பேசியிருக்காங்க. இது ஒரு 6 months ஃபெலோஷிப் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது யாரோட இனிஷியேட்டிவ்ல வந்திருக்குங்க, ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டோட அட்வைஸ் பேஸ் பண்ணி தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும். அவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியை கொண்டு வரணும்னா அவங்கள நம்ம வந்து இதுல என்ன பண்ண, அதாவது கவர்னன்ஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். தே ஹாவ் டு கெயின் நாலேஜ் ப்ராக்டிகலி வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் 6 monthsக்கான இனிஷியேட்டிவ். ஆனா இதுல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தெரிஞ்சுக்கணும்னா டோட்டலா உங்களுக்கு 40+ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இருக்காங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்க. அதுல 62% வந்து விமன் தான். அதுவும் டைவர்ஸ் பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரில இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பிக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. அது நம்ம வந்து விமனோட ரோல் நம்ம லீடர்ஷிப் குவாலிட்டியில பேசுறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் எழுதுனா கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த இனிஷியேட்டிவ் பேஸ் பண்ணி இந்த MP லீட் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்ல விமன் ஆர் ஹைலி என்ரோல்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ் இஸ் த லாஸ்ட் நியூஸ் ஆஃப் த டே. NRAA funded wild rice conservation. ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சர் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல கிளைமேட் ரிசைலன்ஸ் அக்ரிகல்ச்சர் எப்படி பண்றது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நியூஸ் எடுத்துக்கலாம். ஸோ என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க நிறைய ப்ரிம்ஸ் ஃபேக்ட்ஸும் இருக்கு, மெயின்ஸ் ஃபேக்ட்ஸும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் யார் இவங்க அப்படின்னா நேஷனல் ரெயின்ஃபெட் ஏரியா அத்தாரிட்டி. ஓகேங்களா. இவங்க 2022ல ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் தான் இது. யாரு? நேஷனல் ரெயின்ஃபெட் ஏரியா அத்தாரிட்டி கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மினிஸ்ட்ரி அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ என்ன பண்ண போறாங்க இவங்க, இன்சிட்டு கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வைல்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இனிஷியேட்டிவ் கடியில ரீசெண்டா ஒரு வைல்ட் ரைஸ், ஓகேங்களா, ஒரைசா ரூஃபி போகான். இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் டைரக்ட் பேரண்ட் ஃபார் பிரசன்ட் டே ஒரைசா சட்டைவா டைப்ஸ் ஆஃப் ரைஸ். இப்போ நம்ம கமர்ஷியலா அரிசி கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம்ல, இந்த ரைஸோட ஒரு பேரண்ட் வேரியன்ட் தான் இந்த ரூஃபி போசான். இந்த வைல்டு வேரியண்ட்டை நம்ம ஜெனட்டிக் ரிசோர்ஸஸை என்ன பண்ண போறோம், ப்ரிசர்வ் பண்ணி வைக்க போறோம். அப்படி பண்றதுனால ஃபியூச்சர்ல கிளைமேட் ரெசிலியன்ஸ் அக்ரிகல்ச்சர் பண்ணது ரொம்பவே எப்படி இருக்கும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். யார் கூட சேர்ந்து இதை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் அசாம். ஸோ அசாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதே மாதிரி NRAயும் சேர்ந்துதான் இந்த ஜெனட்டிக் ரிசோர்ஸ் ப்ரிசர்வேஷன் ப்ரோக்ராம் என்ன பண்றாங்க, கேரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. என்ன ரீஜியன்ல இந்த அரிசி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ஜூலி சைட். ஓகேங்களா. ஸோ போர்ஜூலி சைட் லொக்கேட்டட் இன் சோனித்பூர். போர்ஜூலி சைட் அப்படிங்கிறது ஒரு வெட்லேண்ட். அப்ப அந்த வெட்லேண்ட் அப்படிங்கிறது பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் கடையிலையும் வருது, அதாவது பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். ஓகேங்களா. இந்த பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டேக் அதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஜூலியா விளையக்கூடிய அப்ப இந்த அரிசியால என்னென்ன லாபங்கள் இருக்கு அப்படின்னா இந்த வைல்டு வேரியனுக்கு பயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு, ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸையும் டாலரேட் பண்ணக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எஸ்பெஷலி பெஸ்ட். ஓகேங்களா. அதே மாதிரி ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ளட். ஓகேங்களா. ஸோ பயங்கரமான ஃப்ளட் ஜோன் இதால என்ன பண்ண முடியும்னா சர்வை பண்ண முடியும். ட்ராட் இதால என்ன பண்ண முடியும்னா டாலரேட் பண்ண முடியும். அதே மாதிரி பயாலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கும் போது பெஸ்ட், இன்ஃபெக்ஷன்ஸ் இதையும் இது ரிசைலன்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா சர்வை பண்ணும். அப்போ இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கிளைமேட் ரிசைலியன்ஸ் கிராப்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதோட ஜெனட்டிக் ரிசோர்ஸை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லான இனிஷியேட்டிவா இருக்கு. அப்போ இந்த இனிஷியேட்டிவும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த பர்டிகுலர் நியூஸஸ் பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹஸ்தியோ அனந்த் ஃபாரஸ்ட் பத்தி அரந்த் ஃபாரஸ்ட் பேஸ் பண்ணி கேட்டிருக்கோம். இன்னொரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலி லைசன்ஸ்ட் அப்ரூவிங் அத்தாரிட்டி இவங்களை பத்தி ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ செஷன் பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் செஷன்ல இதுக்கான ஆன்சர்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.